ஆட்டோமேட்டிக் மோடு, ப்ரோக்ராமிங் மோடு, இதுக்கு குட் பை சொல்கிற நேரம் வந்துடுச்சு. இனிமேல் மேனுவல் மோடு தான். வெல்கம் டு தி I2 ஸ்டுடியோ கிளாஸ் ரூம். ஃபோட்டோகிராஃபியில் முக்கியமான 3 விஷயம்: ஷட்டர் ஸ்பீட், அப்பச்சர், ISO. இதில் ஷட்டர் ஸ்பீட், அப்பச்சர் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ISO பற்றி. இந்த ஷட்டர் ஸ்பீட், அப்பச்சர் அப்படிங்கிறது வந்து லைட் சோர்ஸை ஃபிசிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுற விஷயம். இந்த ISO அப்படிங்கிறது வந்து டிஜிட்டலாக லைட்டை கண்ட்ரோல் பண்ணுற விஷயம். இது தேவையான அளவுக்கு இமேஜ் சென்சாருக்கு லைட்டை கொடுக்குது. இந்த ISO நமக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷனில் கை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில இடத்துல நம்மளால் ஷட்டர் ஸ்பீடை கம்மி பண்ண முடியாது. ஷட்டர் ஸ்பீடை கம்மி பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ உங்களுக்கு பிளர் ஆகிடும். இன்னொன்று, எனக்கு ஃபோட்டோ ஷார்ப்பாக வேணும், அதனால நான் அப்பச்சரை ஓப்பன்லேயே வைக்க முடியாது. ஸோ இது ரெண்டுமே பண்ண முடியாதப்ப லைட்டு உள்ளர போகிறதுக்கு இன்னொரு சோர்ஸ் என்னென்னா உங்களுக்கு மேனுவலாக ஃப்ளாஷ் ஆட் பண்ணுறது. என்னால் மேனுவலாக ஃப்ளாஷ் ஆட் பண்ணவும் முடியாது. இப்போது நீங்கள் ஒரு ஜங்கிளில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, சிங்கத்தை ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அப்போது நீங்கள் ஃப்ளாஷ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? எவன்டா என்ன ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் உங்களோட செல்ஃபி எடுக்க வந்துடும். இதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வேறு வழியே கிடையாது, ISO தான் இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களுக்கு புரியறதுக்காக தான் சிங்கம், ஜங்கிள் அப்படின்லாம் எக்ஸாம்பிள் சொன்னேன். இதே உங்களுக்கு சுச்சுவேஷன் இன்டோர்லேயும் அமையும். அப்போது நமக்கு வேறு வழியே கிடையாது, ISO இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். விலை குறைவாக உள்ள, அதாவது என்ட்ரி லெவல் கேமராஸில் இந்த ISO இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனை வரும். என்னென்னா டிஜிட்டல் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபோட்டோஸில் கிரெயின்ஸ் அதிகமாக தெரியும். இதே ப்ரொஃபஷ்னல் கேமராஸில் உங்களுக்கு இந்த கிரெயின்ஸ் அதிகமாக தெரியாது. நம்ம ISO தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லோ லைட் ஃபோட்டோகிராஃபியில் அந்த ISOட பங்கு ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு எப்படி ஃபோட்டோ எடுக்கலாங்கிறத நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். நம்மள்ட்ட இப்போது ஒரு என்ட்ரி லெவல் கேமரா Canon 550Dயும் ஒரு மிரர்லெஸ் கேமரா Sony 7Rம் இருக்குது. இதை வச்சு ஒரே சுச்சுவேஷனில் ஒரே ISOலாம் வச்சு எடுக்கும்போது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். கேமராவை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஷட்டர் ஸ்பீட் 1/100, அப்பச்சர் 5.6, ISO மினிமம் வேல்யூவான 100ல் வச்சுருக்கேன். ஸோ ஃபோட்டோ இப்படி எடுத்தேன்னா எனக்கு வந்து இதேமாரி தான் ஃபோட்டோ உங்களுக்கு வரும். சப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு இதில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போது ISO மாற்றுறேன் 200க்கு. ISO மாற்றுறது எப்படின்னா, உங்கள் கேமராவில் ISOன்னு ஒரு பட்டன் எங்கேயாவது இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ISO வேல்யூ மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதை மாற்றி இப்போது 100லேருந்து 200 மாற்றிட்டேன். இப்போது இதில் ஃபோட்டோ லைட்டாக தெரியுது உங்களுக்கு. இப்படி ISO மாற்றி ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போது ISO 3200ல் வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இப்போது உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியும். அடுத்தது இந்த கேமராவில் உள்ள ஹையஸ்ட் வேல்யூ ISO 6400 போகிறேன். ஓகே, இதுதான் ஃபோட்டோ உங்களுக்கு பாருங்கள். இந்த என்ட்ரி லெவல் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் எவ்வளோ கிரெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ப்ரொஃபஷ்னல் கேமராவில் அதே சேம் செட்டிங்ஸு, ஷட்டர் ஸ்பீட் 100, அப்பச்சர் 5.6, ISO 100 இதில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறேன். இதில் உங்களுக்கு அதோட கம்பேர் பண்ணும்போது ஃபோட்டோஸ் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. அடுத்தது ஓகே, ரெண்டு ஃபோட்டோவுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இது ப்ரொஃபஷனல் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ். இதில் நாய்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ உங்களுக்கு ISOவை எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ISOவை வச்சு ஃபோட்டோஸ் எடுத்து பழகுங்க, ஃபோட்டோஸ் நல்லா வரும். இப்போது நம்ம கேமராவில் உள்ள டயலை ஆட்டோமேட்டிக்லேருந்து மேனுவலுக்கு மாற்ற போகிறோம். மேனுவலில் வச்சுட்டோம். ஓகே, இப்போது கேமரா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை கிடையாது. அந்த ஃபோட்டோவை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். என்ன மாதிரி? ஒரு போர்ட்ரைட் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, எனக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அதிகமாக இருக்கணும், பின்னாடி உள்ளதெல்லாம் நல்லா பிளராக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகேவா? அப்படி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பச்சரை ஃபுல் ஓப்பனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல லைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஷட்டர் ஸ்பீடை அதிகப்படுத்தணும். இதே இன்னொரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு லைட் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ISO இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இந்த 3 காம்பினேஷனையும் மாற்றி யூஸ் பண்ணுறது தான் மேனுவல் மோடில் உள்ள நம்மளோட வேலை. இது ஃபஸ்ட்டு சைக்கிளில்
கீழே ஓட்டி பார்க்கும்போது கீழே விழுவோம். அதேமாரி தான் மேனுவல் மோடில் வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கும்போதும் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் ஒழுங்காக வராது. எடுக்க எடுக்க கண்டிப்பாக பழகிடும். இதில் உள்ள அட்வான்டேஜ் உங்களுக்கு புரிப்பட ஆரம்பிக்கும். இப்போ இன்னொரு சுச்சுவேஷனில் ஃபோட்டோ எடுக்கும்போது குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களால் அப்பர்ச்சரை ஃபுல் ஓப்பனில் வைக்க முடியாது. ஃபுல் ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒருத்தவங்க மட்டும்தான் ஃபோட்டோவில் ஷார்ப்பாக இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் பிளர் ஆகிடுவாங்க. இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அப்பர்ச்சரை ஓப்பன்லேருந்து மாற்றணும். அப்படி மாற்றும் போது உள்ளுக்குள்ளே போகிற லைட்டு கம்மியாகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஷட்டர் ஸ்பீடை கம்மி பண்ணுவீங்க. ஷட்டர் ஸ்பீடை ஓரளவுக்கு மேலே கம்மி பண்ணிங்கன்னா ஃபோட்டோ பிளர் ஆகிடும். ஸோ அப்போது ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் காம்பினேஷன். ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும், ஒன்று குறைக்கணும். இது மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஃபோட்டோஸ் வர ஆரம்பிச்சிடும். ஜாலி ரீகேப். லோ லைட்டில் ஐஎஸ்ஓ என்ன செய்யும்? ஆப்ஷன் ஏ, லோ லைட்டில் தேவையான லைட்டை டிஜிட்டலாக கொடுக்கும். ஆப்ஷன் பி, லோ லைட்டில் எடுத்த ஃபோட்டோவுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுக்கும். ஆப்ஷன் சி, லைட்டு கம்மியாக இருக்குது ஃபோட்டோ எடுக்காதன்னு தடுக்கும். ரெண்டாவது கேள்வி, ஐஎஸ்ஓ அதிகம் வச்சா என்ன ஆகும்? ஆப்ஷன் ஏ, ஃபோட்டோவில் சத்தம் வரும். ஆப்ஷன் பி, ஃபோட்டோவில் ரத்தம் வரும். ஆப்ஷன் சி, ஃபோட்டோவில் நாய்ஸ் அதாவது கிரெயின்ஸ் வரும். மூன்றாவது கேள்வி, ஐஎஸ்ஓ நமக்கு எப்போ கை கொடுக்கும்? ஆப்ஷன் ஏ, இன்டர்வியூக்கு போகும்போது கை கொடுக்கும். ஆப்ஷன் பி, மீட்டிங் போகும்பொழுது. ஆப்ஷன் சி, லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கும் பொழுது. ஹலோ, எங்கே போகிறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் நம்மளோட சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். யூடியூப் அனாலிட்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் பெல் பட்டனை அமுக்கிறதே இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் மறக்காமல் அமுக்கிட்டு போங்க.